ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். யுக்தா என்டர்டைன்மெண்ட்ஸ் லெட்ஸ் டாக் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டேனி. மிச்ச நாளை பிறகு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் வழமையை போல ஒரு ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம். அவர் வந்து தன்னை வந்து பல துறைகளில் ஈடுபடுத்தி கொண்டு பல துறைகளில் அவரது சாதனையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு நபர். அவர் சாதிச்சாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, பட் வி கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ லெட்ஸ் வெல்கம் டனிஷ் ராஜ். அதாவது ஒரு திரைப்பட கலைஞர், ஆக்டர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் என்ற விதத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை தாண்டி அவர் வந்து சில பல பிஸ்னஸ்களையும் முன்னாடி செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். செய்தாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். லெட்ஸ் டாக். வணக்கம் டனிஷ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் மக்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? குட். நானும் நல்லா இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். எங்களோட ஷோக்கு வந்ததுக்கு நன்றி முதல்ல. ஏனென்றா உங்களோட படம் இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் டைம் எடுத்து எங்களோட ஷோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ சொல்லுங்கள், உங்களுடைய திரைப்பயணம் எப்படி இருக்கு? நீங்கள் உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்னென்ன செய்திருக்கிறீங்க, சில விஷயங்களை சொன்னீங்கன்னா நாங்கள் அதை தொடர்ந்து மேற்கொண்டு பேசலாம். ஸோ சில விஷயம் மக்களுக்காக உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து என் பேர் டனிஷ் ராஜ். நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ ஒரு 8 மூவிஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து 2 மூவி நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு திரைப்படம் வந்து நான் நடித்த திரைப்படம் ஒன்று வெளிவரவில்லை. அதாவது ஸ்ரீலங்காவில் திரைப்படம் உண்டு. சில பல அரசியல் காரணங்களாக அந்த திரைப்படம் வெளிவரவில்லை. அதை தொடர்ந்து 8 படம் அதையும் சேர்த்து தான் ஒரு 8 திரைப்படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் இப்போ ஒரு 9வது திரைப்படம் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதை தாண்டி இப்போ 10வதாக இன்னொரு திரைப்படம் ஜூன் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயங்கள் இப்போ இவ்வளோ விஷயமும் இருக்குது. ஓகே, நல்லது. ஸோ இப்போ என்னன்னா, நாங்கள் இந்த எங்களோட நிகழ்ச்சி வந்து இப்போ நார்மலாக சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு கெட் டுகெதர்னு சொல்கிறத விட ஒரு ஒரு 1-on-1 ஒரு இன்டர்வியூ மாதிரி நாங்கள் நார்மலாக செய்கிற நாங்கள் அவங்க இருக்கிற துறையில் வந்து பற்றி கதைச்சு, துறையில் பற்றி என்ன சாதிச்சிருக்கிறாங்க, அவங்க அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்ன்ற விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கிற நாங்கள். ஸோ அந்த ரீதியில் இன்றைக்கு உங்களோடையும் நாங்கள் பேச இருக்கிறோம். ஸோ எங்களுடைய முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க போறது வந்து, நீங்க வந்து பல துறைகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் முன்கூட்டி இப்பொழுது நீங்க வந்து சினிமா துறையில வந்து மிகவும் ஆர்வமாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ரீதியில எப்படி இந்த சினிமாக்குள்ள வந்து நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை காலமாக இந்த சினிமாக்குள்ள இருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் வந்து இந்த சினிமாவில் இருந்தால வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் சாதிச்சிருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்களை வந்து சாதிக்கணும் எதிர்பார்க்குறீங்க என்ற விஷயங்களை சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்களும் தெரிஞ்சு கொள்வாங்க, உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுவோம். டெஃபினெட்லி. நான் இப்போ வந்து ஒரு ஒரு டெஃபினெட்லி இப்போ வந்து நான் என்னென்னா ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன். 10 இயர்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி. 10 இயர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் உண்டு. அதுவும் ஸ்பெஷலி வந்து எங்களோட ஈழத்து சினிமாவில் வந்து 10 இயர்ஸ் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நானும் கொஞ்ச நாள் வந்து திரைப்படங்கள் நடித்து கொண்டிருந்தேன். ஒரு திரைப்படம் முன்னாடியே தயாரித்திருந்தான். அதோட அப்படியே கொஞ்சம் சினிமா விட்டு விலகி இருந்தேன். ஏன்னா ஐ தாட் இட்ஸ் நாட் ஃபார் மீ என்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதால் கொஞ்சம் விலகி இருந்தேன் நான். பிறகு மறுபடியும் தெரியும் தானே, ஆசை யாரை விட்டுச்சு, ரைட்? அந்த விதத்தில் திருப்பி சினிமாக்குள்ளே வந்து சினிமாவில் சில விஷயத்தை செய்யலாம்னு சொல்லித்தான் இப்போ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ளே எப்படி வந்தேன் நான் என்றால், என்ன சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது வந்து டைரக்டர் ரவியோச்சிதன். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ என்ன இந்த சினிமா துறைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஸோ அவர் ஒரு எதார்ச்சியாக தான் இது வந்து அமைஞ்சது. இந்த சினிமான்ற விஷயம் வந்து அமைஞ்சது. பிளான் பண்ணி விஷயமா இருக்கல. சின்ன வயசுலேருந்து முன்னாடி அப்படி எதுவுமே இருந்ததில்லை. ஜஸ்ட் எதார்ச்சியாக வந்து அமைஞ்சது. அப்போ எதார்ச்சியாக நானும் அதை வரும்போது வெல்கம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ அது சரி. இப்போ நான் என்ன
நீங்க ஓகே நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து சரியா தான் இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த துறையில வந்து நீங்க இவ்வளவு காலமா இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து துறையில இருக்கிறீங்க. 10 வருடமா இந்த துறையில இருந்து நீங்க என்னத்த சாதிச்சிருக்கிறீங்க? அதான் என்னோட கொஸ்டினா இருக்கு. என்னத்த சாதிச்சிருக்கிறீங்க? இப்ப சாதிச்சிருக்கிறோம்னா வந்து எங்கட சினிமால நாங்க யாருமே இன்னும் சாதிக்கல. யாருமே ஒரு அந்த 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 அவ்வளவு தூரத்துக்கு இன்னும் வரல. சாதிக்கிறதுன்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை அது. சாதனைன்றது வந்து ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. யாருக்குமே கிடைக்காது ஈஸியா. சோ அந்த விதத்துல வந்து நான் சாதிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. சொல்லவும் மாட்டேன். ஏன்னா சாதிக்கவே இல்ல. சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமையல இன்னும். சாதிக்கிறதுக்கான முதல் நம்பர் 1 வந்து ஒரு ஒரு சாதனை படைக்கணுமெண்டா நம்பர் 1 வந்து எங்களுக்கு தேவை வந்து மக்களின் ஆதரவு. சோ எங்கட சினிமாக்கு வந்து மக்களின் ஆதரவு ரொம்ப குறைவா இருக்குது. ரொம்பவே ரொம்பவே குறைவா இருக்குது. இப்ப மக்கள் வந்து எங்கட திரைப்படங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கிறன்றது வந்து ஒரு என்ன சொல்றது? 100ல் 2% கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான். சோ அப்படி இருக்கும்பொழுது சாதிக்க முடியாது. சாதிக்கிறதுன்றது வந்து பெரிய வார்த்தை. சோ சாதனை என்று சொல்ற அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கள்ட்ட கேட்கிறதே வந்து தப்பு. காரணம் நாங்க சாதிக்கல. சோ சாதிக்காம இருக்கிற எங்கள்ட்ட வந்து ஏன் என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்டா வந்து என்ன 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 சொல்ல முடியும் நாங்க ரைட்? சோ நாங்க சாதிக்கல இன்னும். அது சாதிக்காததுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் வந்து எங்களோட திரைப்படங்கள் வந்து மக்கள் வந்து ஆதரிக்கிறே இல்ல. அதான் நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 வந்து எங்களுக்கு சரியான புரொடியூசர்ஸ் வந்து அமையறே இல்ல. சரியான டெக்னீஷியன்ஸ் அமையறே இல்ல. அ சரியான டெக்னீஷியன் அமைஞ்சாலும் எங்களுக்கு வந்து அதை முன் கொண்டு வரதுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ் இல்ல. அதாவது அதுக்கான அ அ ஃபைனான்ஸ் இல்லாம இருக்குது. சோ அப்படி ப்ராப்ளம் இருக்கு. மணி என்ற விஷயம் வந்து புரொடக்ஷன் சினிமா தயாரிப்பில் வந்து சினிமாவில் வந்து மணி என்ற விஷயம் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சோ அந்த அந்த ஒரு பெரிய ரோல பொறுப்பேற்று அதை நடைமுறைப்படுத்துறது வந்து சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை எங்களிடம். சோ அப்படி இருக்கும்பொழுது அ ச சாதனை என்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது. ரொம்பவே தூரத்துல இருக்குது. இங்க இருந்து எங்களோட கண்ணுக்கே தெரியுதில்ல. சோ வி ஆர் யூ நோ இப்ப நாங்க என்ன இப்ப எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா பிரதர், இதான் நடந்துட்டு இருக்கு எப்படின்னா, இப்ப சாதனை இந்த பக்கம் தான் இருக்குன்னு தெரிஞ்சா, நாங்க அத நோக்கி நகர முடியும். ஆனா இப்ப எங்களுக்கு இருக்க சிஸ்டம் சாதனை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. சோ நாங்க வந்து ஏதோ ஒரு பக்கத்துல போய்க்கொண்டு இருக்கிறோம். சோ ஒரு ஹோப்போட போய்க்கொண்டு இருக்கிறோம். ஓகே ஒன் டே வில் கெட் தேர் என்ற ஒரு இதுல போயிட்டு இருக்கிறோம். சோ லெட்ஸ் சி. அத மட்டும் தான் சொல்ல முடியும். வேற என்னத்த சொல்றது நான் ரைட்? ஆம், சரி. இப்ப அந்த அப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்லும்போது, இப்ப நான் என்னன்னா, இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கட தமிழ் மக்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய ஒரு குறை இருக்குது. அந்த குறை என்னன்னா, எங்கட சினிமா படங்கள் வந்து அதாவது வந்து இப்ப உங்கள போல இருக்கிற கலைஞர்கள், நம் நாட்டு கலைஞர்கள், புலம்பெயர்ந்து வாழும் கலைஞர்கள்ட்ட இருந்து வார திரைப்படங்கள், அம் அ அஹ் எல்லாரும் அவங்க நார்மலா சொல்ற ஒரே ஒரு கம்பேர் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்திய சினிமாவோட கம்பேர் பண்றாங்க. இந்தியா சினிமா தரத்துக்கு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சோ ஏன்னா நீங்களும் இந்த துறையில இருக்கிறீங்க. சோ அந்த வீதியில வந்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? அது சார்ந்து. அதான் பிரதர் இப்ப சோ ஐ ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கால் யூ பிரதர். பட் அதான் இப்ப என்னன்னா, அது முதல் சொன்ன அதே விஷயம் தான். இப்ப என்னன்னா எங்களுக்கு சரியான ஒரு அம் வ புரொடியூசர்ஸ் இல்ல. சரியான டெக்னீஷியன்ஸ் இல்ல. சரியான ஒரு எதுவுமே வந்து அமையல எங்களுக்கு. சோ அமைஞ்சா மட்டும் தான் அத நாங்க இந்தியா முதல்ல வந்து இந்த இந்தியா திரைப்படம் என்று சொல்லி இந்தியா திரைப்படத்துக்கு நிகரா வந்து எங்கள கம்பேர் பண்றதே ஒரு பெரிய பிழையான ஒரு விஷயம். எங்களே நீங்க யாரையுமே யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. சோ நீங்க ஏன் அதையும் கம்பேர் பண்றீங்க? சோ நாங்கள் எங்களுக்கான ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு சொல்றோம். இப்ப இந்தியாவிலே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில வந்து தமிழ் சினிமா இருக்கு, தெலுங்கு சினிமா இருக்கு, பாலிவுட் இருக்கு, டாலிவுட் இருக்கு. அந்த வூட், இந்த வூடுன்டு 1008 வூட் இருக்குது. சோ இங்க எங்கட சினிமாக்கு ஒரு வூடும் இல்ல இன்னும். சோ வி ட்ரை வி ஆர் ஜஸ்ட் அண்டர் த ட்ரீ. சோ வி ஹேட் டு கட் த ட்ரீ அண்ட் ஃபைண்ட் த வூட் பேசிக்கலி ரைட். சோ அதால வந்து நீங்க சும்மா இருந்தோண்டு இந்தியா சினிமான்னு கம்பேர் பண்றது ஒரு புலியான அத நீங்க கம்பேர் பண்ணா மக்கள் கம்பேர் பண்ணா அது புலியான ஒரு விஷயம். சோ இந்தியா சினிமாக்கு நிகரா நாங்க படம் எடுக்கல, நாங்க மக்கள் ரசிக்கிற மாரி படம் எடுக்கலன்னா எங்களுக்கு அதுக்கான வசதி அமையல. இப்ப நாங்க எங்கட்ட இருக்கிற சோர்ஸ வச்சு நாங்க படம் எடுக்கிறோம். நாங்க இந்தியா சினிமாக்கு நிகரா படம் எடுக்கணும். இந்த மக்கள் ஏத்துக்கொள்ற முடிய படம் எடுக்கணும்னா, இப்ப எங்களால முடிஞ்சத வச்சு நாங்க திரைப்படங்கள தயாரிச்சுட்டு இருக்கணும், எடுத்துக்கணும். சோ அதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அத வந்து பாருங்க. அத வந்து பார்த்தா தானே நாங்க அடுத்த கட்டத்துக்கு போ முடியும். இப்ப நாங்க வந்து ஒரு உதாரணம் சொல்லப் போனா ஒரு $100,000 போட்டு ஒரு படம் எடுக்கிறோம்டா, நாங்க அந்த படத்துல $150,000 மேக் பண்ணா தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போ முடியும். சோ நாங்க 100,000 போட்டு பணம் எடுத்து போட்டு 50,000 தான் அதுல இருந்து வருமானம் வருது எங்களுக்குன்னா, நாங்க அடுத்த கட்டத்துக்கு போ முடியாது. சோ நாங்க அத விட கம்மியா தான் அடுத்த படத்த எடுக்க முடியும். சோ அப்படிக்கான விஷயம் இருக்கு. சோ அதால வந்து எங்களுக்கு சரியான எதுவுமே வந்து அமையல. சரியான டெக்னீஷியன்ஸ் இல்ல, சரியான யூ நோ சரியான தொழில்நுட்பம் இல்ல. அப்படிக்கான விஷயம் இருக்குது.
அப்படி இருக்கும்போது அது கஷ்டம் செய்யறது. பட் அதான் சொல்றோம். இப்ப என்னன்னா, அதுக்கான உங்களுடைய அடுத்த முயற்சிகள் எதுவா இருக்கும்? இப்ப எத செய்து அதை திருத்தலாம், அந்த விஷயத்த வந்து நீங்க மக்களுக்கு குடுக்கலாம், ஆடியன்ஸுக்கு குடுக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? அதான் இப்ப நீங்க வந்து இப்ப உங்களோட கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ண நான் சொன்ன விஷயத்த நீங்க திருப்பி கேட்கிறீங்க. நான் சொன்ன அதே விஷயத்த தான் நீங்க சொல்லணும். எங்களுக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்கிற அந்த விஷயத்த குடுப்பதற்கு வந்து மக்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை. மக்களின் ஆதரவு எங்களுக்கு இருந்தா தான், நாங்க வந்து அடுத்த திரைப்படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். மக்களின் ஆதரவு இல்லாம வந்து நாங்கள் படம் எடுக்கிற நாங்களே படத்தை போட்டு பார்த்து கொண்டிருந்தா எப்படி நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நாங்கள் படம் எடுக்கிற ஆட்கள், அந்த டீம்ல வேலை செய்யற ஆட்கள், இந்த சினிமா துறையில் இருக்கிற ஒரு சில கலைஞர்கள் வந்து படத்தை பார்க்கறதோடய அது முடிஞ்சு போகுது. நாங்க அடுத்த கட்டத்துக்கு சரியான தொழில்நுட்பம் வேணும், சரியான ப்ரொடியூசர்ஸ் வேணும், சரியான எல்லாமே சரியா அமையணும், சரியான ஆடியன்ஸ் வேணும் முதல்ல. இருந்தா மட்டும்தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுதான் இருக்கிற விஷயம் இங்க. இதை தாண்டி என்ன தேவை, என்ன அடுத்த நகர்வு எப்படின்னா அடுத்த நகர்வுனா நான் தான் விரும்பி அங்க நகர்ந்து இருக்கணும். அதான் செய்ய முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. பட் அது சரி, நீங்க சொல்ற விஷயம் வந்து சரிதான். பட் இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க என்னன்னா 10 வருஷமா இந்த துறையில இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. 10 வருடமாக வந்து ஒரு நடிகரா, ஒரு இயக்குனரா, ப்ரொடியூசரா வந்து நீங்க இருக்கிற தயாரிப்பாளரா இருக்கிற பட்சத்துல வந்து நீங்க இப்ப 10 வருஷத்துல எவ்வளவு விஷயத்த சாதிச்சிருக்கணும். இப்ப நீங்க எந்த விஷயத்த சாதிச்சிருக்கிறீங்க, நீங்க சாதிச்சிருக்கிறீங்களா இல்லையா, அதுக்கு சொல்லுங்க. நாங்க சாதிக்கல இன்னும். இல்ல. இல்லையேண்டா அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப முதல்ல சொன்ன அதே விஷயம் தான் பிரதர். நீங்கள் காரணத்தை நீங்க எத்தனை தரம் எத்தனை விதமா கேட்டாலும் ஒரே பதில் மட்டும்தான் இருக்குது. நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரணும். இந்தியா சினிமான்னு சொல்றீங்க. இந்திய சினிமா எத்தனை வருஷமா இந்திய சினிமா இருக்குது? அதாவது தமிழ் சினிமா எத்தனை வருடங்களா இருக்குது? நாங்கள் எத்தனை வருடமா திரைப்படம் எடுக்கிறோம்? நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க? கம்பேர் பண்ணாதீங்க. நாங்க சாதிக்கலைன்னா காரணம் வந்து திருப்பியும் சொல்றேனே, எங்கட திரைப்படங்களை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து பார்க்கணும். இப்ப என்ன விஷயம்னா, ஒரு 5-6 வருடங்கள் முதல்ல திரைப்படங்கள் வருது. ஒரு திரைப்படங்கள் ஒரு நிலையில இருக்குது. வருடங்கள் போக திரைப்படத்துக்கான தரங்கள் கூடிக்கொண்டு போகும். நீங்க 10 வருஷம் 15 வருஷம் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இப்பவும் நாங்கள் திரைப்படம் எடுப்போம், இப்பவும் எங்களோட படங்கள், எங்களோட சினிமா மேக்கிங் எல்லாம் வந்து அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு பிழையான ஒரு கருத்து, ஒரு பிழையான ஒரு நினைப்பு. நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு தான் நீங்க அதுக்கான கருத்தை சொல்லணும். நீங்க படத்தை பார்க்காம சும்மா சொல்லி கொண்டிருக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். மக்கள் பார்க்கணும். மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள், இப்ப நீங்க வந்து வீட்டுல இருந்து யூடியூப்ல வந்து உங்களால பார்க்க முடியுமெண்டா, தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது வந்து பெரிய விஷயம் தான். ஒரு காஸ்ட் இருக்குது, ஒரு டைம் இருக்குது, எல்லாமே ஒரு இன்வால்விங் தான். பட் கலைஞன் என்ற ஒரு விஷயம், ஒரு கலைஞனை வளர்க்கறது வந்து ஆடியன்ஸ் தானே. ஆடியன்ஸ் இல்லாம கலைஞன் வளர முடியாது. எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வேணும். ஆடியன்ஸ் தான் மட்டும்தான் நாங்கள் எங்களோட சினிமா வளர்க்க முடியும். பட் மக்களை வந்து நீங்க எப்பவுமே வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு பதிலா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? மக்களை குறை சொல்றது சரியான ஒரு விஷயம் இல்ல. பட் நான் மக்களை இது வந்து குறை இல்லை, இது வந்து ஒரு ஆதங்கம். ஒரு கலைஞனா வந்து ஒரு திரைப்பட கலைஞனா இது ஒரு ஆதங்கம். இது வந்து இப்ப இங்க ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா நீங்க தென்னிந்தியால இருந்து இவ்வளவு ஆர்டிஸ்ட கொண்டு வாரீங்க. ஒரு 10 ஆர்டிஸ்ட கொண்டீங்கன்னா எங்களோட ஆர்டிஸ்ட் ஒரு 2 பேரை போடுறீங்க. அதுல பாட்டு படிக்க ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் செஞ்சா ஒரு 2 பேரை போடுறீங்க. ஏன் போடுறீங்க அந்த 2 பேரை? என்ன காரணத்துக்காக போடுறீங்க? நீங்க சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக அந்த 2 பேரை போடுறீங்க? அந்த கலைஞரை மதிச்சா போடுறீங்க? இல்ல, கடைசி வரைக்கும் இல்ல. நீங்க அந்த கலைஞரை மதிச்சு நீங்க அதை செய்யல. நீங்க செய்யறதுக்கான காரணம் வந்து மத்தவங்க கதைக்க கூடாது, மத்தவங்க சொல்லக்கூடாது. இவங்க இந்தியால எங்கட கலைஞர்கள் வளர்க்குறாங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க வந்து ஒரு 2 பேரை சாட்டுக்கு தூக்கி போடுறீங்க. ஏன் அந்த சாட்டுக்கு அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து ஊக்குவிக்கணும். மக்களை குறை சொல்றோம்னா மக்கள் தான் வளர்க்க முடியும். ஒரு கலைஞனை வளர்க்கறது கடமை வந்து ஆடியன்ஸுக்கு இருக்கு. இது வந்து நான் குறை இல்லை, இது ஆதங்கம். என்ற மட்டும் இல்ல, என்ன போல இருக்கிற எவ்வளவு பேருடைய ஆதங்கம் இது. இப்ப நாங்க ஒரு திரைப்படத்தை தயாரிச்சு திரையை கொண்டு வந்து அந்த திரைப்படத்துக்கான டிக்கெட்டை நாங்களே வித்து நாங்களே ஆட்களை கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு படம் பார்க்க வைக்கிறோம்.
ஸோ அப்படி யூனோ அது வெக்கம். அது எங்களுக்கு வெக்கம், அதை விட உங்களுக்கு வெக்கம். ஏன்னா உங்களோட ஒரு சக மனிதன் உங்களோட சக மனிதன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி திரைக்கு கொண்டு வரும்போது அதை நீங்க உதாசீனப்படுத்தும் போது அதுல வெக்கம் வந்து அசிங்கம் வந்து உங்களுக்கு தான், எங்களுக்கு மட்டும் இல்லை. சோ அந்த விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நான் குறை சொல்ல, இது வந்து உண்மையிலேயே சொல்றேன், உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு ஆதங்கத்தோட சொல்ற ஒரு விஷயம். உண்மையிலேயே என்னன்னா எங்களுக்கு ஆதங்கம். நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். 1 வருஷம் 1.5 வருஷமா பாடுபட்டு ஒரு திரைப்படத்தை தயாரிச்சு உருவாக்கி திரையை கொண்டு வரோம். அதை நீங்கள் அட்லீஸ்ட் குறை சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. வந்து பார்த்துட்டு குறை சொல்லுங்க. ஏன் பார்க்காம வீட்டுல இருந்து குறை சொல்றீங்க? ஏன்னா எவ்வளவு ஒரு கூடாத ஒரு விஷயம் தெரியுமா அது? அப்படி செய்யாதீங்க. நீங்க அப்படி செய்ய போய் தான் இவ்வளவு நாங்க இப்படி நான் இப்படி நான் கதைக்க கூடாது. இருந்தாலும் நான் இப்படி கதைக்க காரணம் வந்து என்னுடைய ஆதங்கம் அது. ஏன் நீங்கள் அந்த இப்ப நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என்னடா, மக்களுக்காகவும் சேர்த்து நான் அந்த விஷயத்த சொல்றேன். எப்படி என்றா, ஏன் அதை மக்கள் ஏற்றுக்கொள்றார்கள் இல்லை என்றால், எனக்கு தெரிந்து சில விஷயங்கள் இருக்குது. அது ஓப்பனா கதைக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் சினிமா இருக்கிறீங்க, பார்த்து கொண்டிருக்கலாம். மற்ற சினிமா கலைஞர்கள், சினிமா தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் சில விஷயத்தை நம்ம உண்மையா சொல்லத்தான் போகணும். என்ன விஷயம் என்றா, இப்ப ஒரு சில திரைப்படங்கள் பெர்ஃபெக்டா வருது. அதாவது வந்து பார்த்து ரசிச்சு, பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில திரைப்படங்கள் வருது. அதே தரத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள், அதாவது வந்து கலந்த காலங்களில் ஒரு 5, 6 வருடங்களுக்கு முதல் வந்த திரைப்படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த திரைப்படங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்குன்றது வந்து மக்களின் குறை. அதே மக்கள் ஒரு சினிமாவை தாண்டி ஒரு சாதாரணமா ஒரு ஆடியன்ஸா நான் அதை பார்க்கும்போது அது எனக்கும் அந்த குறை இருக்குது. ஸோ நான் அதை உங்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஏனென்றா இப்ப நீங்க வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது மக்களை வந்து பார்க்கணும். ஏன்னா $10, $5, $15, $20, சில டைம்ல வந்து இங்க ப்ரீமியர் ஷோன்னு சொல்லி செய்றீங்க. $50 சார்ஜ் பண்றீங்க, $100 சார்ஜ் பண்றீங்க. ஸோ அவ்வளவு பணத்தை கொடுத்து ஒருத்தர் வந்து படம் பார்க்கறதுக்குண்டா அதுக்கான விஷயத்தை நீங்க கொடுக்கணும். மற்றது நீங்க படத்தை எடுத்து வச்சுக்கொண்டு நீங்க வந்து மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ படம் எடுப்பது மட்டும்தான் உங்கள் வேலை. படத்தை எடுத்து திரையிடுறீங்க. சோ அந்த திரையில் வந்து மக்கள் பார்ப்பதும் பார்ப்பாததும் வந்து அது மக்களின் தனிப்பட்ட உரிமை. நீங்க அதை வந்து எப்படி சொல்லுவீங்க? வந்து பார்க்கல எப்படி சொல்ல முடியும் உங்களால? அது வந்து ஒரு ஆளோட தனிப்பட்ட உரிமை. இப்ப இது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எங்கட பிரச்சனை வந்து உங்களுக்கு விளங்கலைன்னு நினைக்கிறேன் நான். ரைட்? நாங்க வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? இப்போ $20 ஸ்டிக்கர் போடுறோம், $50 ஸ்டிக்கர் போடுறோம், $100 ஸ்டிக்கர் போடுறோம்னு சொல்றீங்க. சரி, நாங்க வந்து $50க்கும் போடுறோம், $100க்கும் போடுறோம், $20க்கும் போடுறோம், $15க்கும் போடுறோம், $10க்கும் போடுறோம். சோ இங்க வந்து காசு தான் பிரச்சனை. $10க்கும் இருக்குது. $10க்கான ஷோவும் வந்து நாங்க பிளே பண்றோம். $10க்கான விஷயங்களும் நடக்குது. சோ $10 வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. சோ இப்ப இவ்வளவு திரைப்படத்தையும் எடுத்து போட்டு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வரும்போது நாங்க கண்டிப்பாக இப்ப எங்களுக்கு வந்து $100 ஒரு டிக்கெட் போறோம்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு தொழில் சார்ந்தாக்கள், தொழில இருக்கிறார்கள், ஒரு தொழிலதிபர்கள், பிசினஸ் ஓனர்ஸ், கலைத்துறையில இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சப்போர்ட்டுக்காக நாங்க அதை செய்யறோம். அது ஏனென்றா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, அது கட்டாயம். ஏன்னா நாங்க அவ்வளவு காசை போட்டு செய்யும் போது நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி டிக்கெட் விற்கல. நாங்க மக்களை ஃபோர்ஸ் பண்ணோம் இல்லை வந்து பார்க்க சொல்லிட்டு, ஜஸ்ட் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். ஒரு ரிக்வெஸ்ட்ன்றதுக்கும் ஃபோர்ஸ்ன்றதுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. சோ நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிற பேர்ல வந்து நீங்க எங்களை தாழ்த்தி காய்ச்சி கொண்டு இருந்தா நான் எழுப்பி போயிடுவேன் இருந்து பேசாம. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்தியால இருந்து திரைப்படங்கள் வருது. விஜய், அஜித், சூர்யா, கமலஹாசன், ரஜினிகாந்த் இவ்வளவு பேர் நடிக்கிறாங்க. அவங்க என்ன போன் பண்ணி சொல்றாங்களா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன படம் வருது நாளைக்கு போய் பாருங்க இல்ல தானே? மக்களா தானே போறீங்க பாக்குறதுக்கு. அவங்க வந்து என்னன்னா அவ்வளவு உச்சத்துக்கு சோ அவ்வளவு உச்சத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த உச்சத்துக்கு நாங்கள் போயிட்டோம். நாங்களும் அவ்வளவு உச்சத்துக்கு தேவையில்லை. இப்ப இருக்கிற 2 படி மேல போனாலே எங்களுக்கு போதும். எங்களுக்கு சோ அத நீங்க வந்து இவ்வளவுத்துக்கு வந்து நீங்கள் ஒரு இதா கதைக்கிறது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, அது ஒரு ஆதங்கத்தில் இருக்கிற ஒரு கலைஞனா வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஓகே பிரதர், அது சரி, நீங்க சொல்ற விஷயம் வந்து விளங்குது எங்களுக்கு. பட் நான் என்ன சொல்றேன்டா, இப்ப நீங்க சொல்றீங்க வந்து இந்தியாவிலிருந்து வர திரைப்படங்களை வந்து விஜயோ, அஜித்தோ, ரஜினிகாந்தோ, கமலஹாசனோ, சூர்யாவோ நடிக்கும் போது வந்து நீங்க சொல்றீங்க அவங்க போன் அடிச்சு சொல்லியா வரி நம்ம சொல்லி சொல்றீங்க. அவங்க அது அங்கதான் இருக்கிற பிரச்சனை இருக்கு. அங்கதான் நீங்க உங்களோட திரைப்படங்கள் வந்து அங்கதான் தோத்து போகிறது. எப்படி அந்த திரைப்படங்கள் வந்து உங்களுடைய படைப்புகள், உங்களிடம் இருந்து வர படைப்புகள் வந்து அந்த தரத்துக்கு நீங்க கொண்டு வரணுமே. கொண்டு வந்தா தானே அதை மக்கள் பார்ப்பாங்க. சோ அது அந்த தரத்துக்கு ஏன் கொண்டு வர முடியாம இருக்கு உங்களால? அ அந்த தரத்துக்கு கொண்டு வர முடியாம இருக்குன்னா, எங்களுக்கு அந்த தரத்துக்கு கொண்டு வரதுக்கான எங்களுக்கு அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்ல. எங்களுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ் இல்ல. அதுக்கான ப காசு இருந்தா தானே காசுன்ற லைக் ஐ செட் பிஃபோர் மணின்ற விஷயம் வந்து இதுல வந்து ஒரு பெரிய ப்ளே பண்ணுது. ஸோ எங்களுக்கு வந்து ரைட் ப்ரொடியூசர்ஸ் வேணும், ரைட் டெக்னீஷியன்ஸ் வேணும், அதுக்கான தொழில்நுட்பம் தேவை. இதெல்லாம் தேவை எங்களுக்கு. இல்லாம எப்படி கொண்டு வர முடியும்? சோ நீங்க சொல்றீங்க வந்து கொண்டு வர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சோ நீங்களும் ஒரு தயாரிப்பாளர் தானே. சோ அப்ப அதே உங்களால வந்து உங்களோட திரைப்படங்கள் செய்ய முடியாம இருக்கின்றது. நான் ஒரு தயாரிப்பாளர் தான். ஏன் எங்களால செய்ய முடியும்னா, எங்களுக்கு வந்து லிமிட்டட் பட்ஜெட் தான் இருக்குது. நாங்க ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது இவ்வளவுதான் எங்களால முடியும்னா அவ்வளவுதான் செய்ய முடியும். சோ நாங்களும் வந்து சாதாரணமா வேலை செஞ்சு, ஒரு சாதாரணமா ஒரு தொழில் செஞ்சு, சாதாரணமா எங்களோட செல்ஃபையும் பார்த்துக்கொண்டு, எங்களோட நிலைகளை நாங்க பார்த்துக்கொண்டு, எங்களுக்கு சார்ந்த விஷயங்களும் செய்து கொண்டு, நாங்க திரைப்படம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஷனா ஒரு விஷயமா செய்யும்போது, எங்களால முடிஞ்சதை தான் செய்ய முடியும். சோ ஒரு லிமிட்டுக்கு மேல நாங்க பட்ஜெட் நாங்களும் ஒரு திரைப்படத்தை எங்களால முடிந்த பட்ஜெட்டை வச்சு, எங்களால முடிந்த இதை வச்சு, தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது, அத பார்த்துட்டு ஓகே இந்த இந்த செஞ்ச இந்த திரைப்படம் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குது. ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா எங்களுக்கு அதுக்கேத்த ஒரு ப்ரொடியூசர்ஸ் வேணும் எங்களுக்கு. அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அண்ட் பெரிய விஷயமா இருக்கிறது வந்து மீடியா சப்போர்ட் வேணும். எங்களுக்கு வந்து மீடியாஸ்ன்றது இங்க கேடாரும் போது அப்படி ஒரு விஷயமே இல்ல. பட் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு விஷயம் நான் நான் கனகாலமா கேள்விப்படல. இப்ப ரீசெண்டா எங்களோட படத்துக்கு ஒரு மீடியா ஹெல்ப் பண்ணது. பிஹைண்ட்ஸ் மீ பிஹைண்ட்ஸ் மீ மீடியான்னு சொல்லிட்டு. பட் உண்மையா அப்படி ஒரு மீடியா தான் எங்களுக்கு வேணும். ரீசன் என்னன்னா எங்களை வந்து தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும். சோ எங்களை வந்து பின்னால தூக்கி விடணும். இது நான் சில விஷயம் வந்து சொல்ல விருப்பம் இல்ல. சில விஷயம் கதைச்சா அது ஒரு வேற இடத்துக்கு கொண்டு போயிடும் இந்த டாக்க. சோ லெட்ஸ் லீவ் இட். லெட்ஸ் நாட் டாக் அபௌட் மீடியாஸ். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப விலங்கு தரிக்கும் ஒரு திரைப்படம் உங்களோட புரொடக்ஷன்லயும் உங்களோட நடிப்பிலையும் வெளியே வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து நானும் சில ரிவ்யூஸ் பார்த்தனான், கனகான விஷயத்தை பார்த்தனான். ஒரு இந்திய திரைக்கு, இந்திய சினிமாவுக்கு நிகராக இருக்கின்றது. ஏன்னா நான் அதை கம்பேர் பண்ணி கதைப்பது வந்து உண்மையிலே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். நாங்க வந்து எங்கட சினிமான்றல எந்த சினிமாவையும் நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், மக்களா இருந்தாலும், ஆடியன்ஸா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. ஏனென்றா ஒவ்வொருத்தட்ட கலையும், ஒவ்வொருத்தட்ட கலை வடிவமைப்பும், ஒவ்வொருத்தட்ட தயாரிப்பும், ஒவ்வொருத்தட்ட உருவாக்கவும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது எவ்ரிபடி ஹேஸ் a different way of thinking, different way of creating stuff. So அது டிஃப்ரெண்டா இருக்கும். நாங்க வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு நிகராக இருக்கின்றது என்று ஒரு பேச்சு அடிபட்டது. அதுதான் பாத்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் வந்திருந்தது. நல்ல திரைப்படம் என்று சொன்னாங்க. அதாவது வந்து ஒரு முழு திரைப்படம், மியூசிக், டைரக்ஷன், ஆக்டிங் எல்லா விதத்திலையும் திறமையான ஒரு திரைப்படம் என்று சொல்லி நான் சில ரிவ்யூஸ் பார்த்தேன். பிளஸ் ஆப்வியஸ்லி நானும் படம் பார்த்தேன். ஸோ இட்ஸ் கிரேட் மூவி. ஸோ அந்த விதத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஸோ அந்த திரைப்படம் மூலமா நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போயிருக்கிறீங்களா, இல்லாட்டி அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்க நினைக்கிறீங்களா? எங்களை பொறுத்த மட்டும் பார்த்த மக்கள், அதாவது வந்து திரைப்படத்தை பார்த்த மக்களும், இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி வேலை செஞ்ச ஒரு மீடியாவும் சார்ந்து வந்த கருத்துக்களின்படி எங்களோட திரைப்படம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது. ஸோ அந்த விதத்துல நாங்கள் ஒரு படி மேல போயிருக்கிறோம். அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் என்று we'll see. சத்தமில்லாமல் எங்கு ஒரு யுத்தம் ஒன்று, அவனவன் கைகளிலே அவனை அழிக்கும் ஆயுதம் ஒன்று, கத்தியின்றி இரத்தமின்றி வெடி சத்தமின்றி ஓரினம் புதைந்து போகிறது. Interpol, Europol, all the other fucking police force in the world never fucking touch my container. Who the fuck is it now? அநியாயத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் தான் அவதாரம் எடுத்து வரணும்.
சாதாரண மனுஷன் கூட வரலாம். காட்டுல தீப்பொறி பறகுது இவன் முன்னாடி நிக்காத வயக்காட்டுல ஆடிவ யாரு விலங்கு தரைக்கும் சிக்காத மொத்த பேரு சேர்ந்து ஒருத்தனை போறதுக்கு இந்த முக்கு முக்குறீங்களேடா டேய் இந்த சிட்டி ஃபுல்லா நிறைய கிரைம்ஸ் நடக்கணும். தப்பு பண்றவனா இருந்தாலும் கொல்லுவன். ஒரு ராஜாவுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க அப்படி மாஸ்டர் பிளான் போட தெரிஞ்ச அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் அவன் யோசிக்காம விட்டுட்டா. இந்த ராஜாக்கு செக் வைக்கிறதுக்கு அந்த 7 மந்திரிகளை தூக்க தெரிஞ்ச அவனுக்கு அவனுடைய வீக்னஸ் பற்றி யோசிக்காமல் விட்டுட்டா. அந்த ராஜா என்ன பண்ணிருப்பான்? யோசி 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 டட்டா. இதுக்கு ஒரு இந்த கான்வர்சேஷனை முடிச்ச ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, உங்களுடைய திரைப்படங்களை இதுவரைக்கும் டைரக்ட் பண்ணின, அதான் நீங்க நடிச்சு உங்களோட திரைப்படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் பேர் வந்து உங்களுக்கு சொல்ல கொஞ்சம் அவங்கள பற்றி ஒரு சில விஷயம் வந்து எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் சில விஷயத்தை ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். well, நான் முதல் சொன்ன மாதிரி தான் என்னென்னா பிரதர், எனக்கு என்னை வந்து முதலா இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரவி அச்சுதன். ஸோ நான் ரவி அச்சுதன் வந்து 2 படம் செய்தேன் நான். ஸோ அந்த ரவி அச்சுதன் 2 படம் செய்து முடிச்சுட்டு அடுத்ததாக நான் வந்து அந்த ரவி அச்சுதன் 2வது படத்தின போஸ்டர்ஸை ஆக்சுவலி பார்த்து சுவிட்சர்லாண்டில் இருந்து குணபதி கந்தசாமின்னு ஒரு டைரக்டர் கால் பண்ணி அவர்கிட்ட ஒரு சுவிட்சர்லாண்டில் போய் ஒரு படம் செஞ்சேன் நான். அப்புறம் அதை தொடர்ந்து வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு படம் செஞ்சான், சண்டியன் ஒரு படம் செஞ்சான் கவிமாறன் சிவாவோட இயக்கத்தில். அது வந்து டிஎன் தர்ஷனோட இயக்கத்தில் ஒருவன் ஒரு திரைப்படம் செஞ்சான். அந்த திரைப்படம் வந்து ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக வெளிவராமல் போய்விட்டது. ஸோ அது சில அரசியல் ரீசனுக்காக வெளிவராமல் போய்விட்டது. தொடர்ந்து PS சுதாகரன் தயாரிப்பு இயக்கத்தில் வந்து ஒருத்தி 2, அதாவது முதல்ல வந்து ஒருத்தி 1 ஒரு திரைப்படம் எடுத்திருந்தவர். அதை தொடர்ந்து ஒருத்தி 2 அதில் நடிச்சிருந்தேன் நான். அதாவது வந்து நான் சொல்கிற படம் எல்லாமே மெயின் ரோல். ஒருத்தி 2ல வந்து வில்லனா மெயின் ரோல் செஞ்சிருந்தேன். அப்புறம் அதை தொடர்ந்து ஆக்குவாய் காப்பாய் என்ற ஒரு திரைப்படம், அதுலேயும் வில்லனா ஒரு மெயின் ரோல் செஞ்சிருந்தேன். பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன மாதம் ரிலீஸ் ஆன விலங்கு தரிக்கும் திரைப்படத்தில் வந்து டைரக்டர் வந்து பிரகாஷ் ராஜா. அவர்கிட்ட எங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற போய் கிரேட் டைரக்டர், கிரேட் பர்சன். அவர்கிட்ட டிரெக்ஷனில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன விலங்கு தரிக்கும் திரைப்படம் நடிச்சிருந்தேன். ஸோ அதுதான் மக்கள் பார்த்தாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் 8 படம் வேறு ஆக்கண்ட டைரக்ஷனில் நடிச்சிருந்தீங்கன்னா, அப்போ நீங்களே இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு இயக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஸோ அது 9வது திரைப்படம் என்னென்னா, இப்போ கனடாவில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த திரைப்படம் கனடாவில் வந்து அது ஆக்சுவலி தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ டிரெக்டர். ஸோ நான் அதை டிரெக்ட் பண்ணி ப்ளஸ் அதில் நான் அதுலேயும் ஒரு வில்லன் ரோல் நான் எடுத்து நடிச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து 9வது திரைப்படம் ப்ரொடக்ஷனில், அதாவது ப்ரொடக்ஷன் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, ஜூனுக்கு ரிலீஸ் ஆகும். 10வது திரைப்படம் வந்து அகேன் எங்களோட ஸ்ரீலங்கன் போய் தான் டைரக்ட் பண்ண போகிறேன், வினிதன். அவர் ராட்சதராமன் ஒரு ஒரு திரைப்படம் டைரக்ட் பண்ணதவர். நல்ல ஒரு அவுட்புட், நல்ல ஒரு திரைப்படம். நல்ல திரைப்படம். நடித்தவங்க ஹீரோ சூப்பராக நடிச்சிருந்தார். மிச்சாக்கள் அரோ பட் ஹீரோ நல்லா நடிச்சிருந்தவர். ஸோ டிரெக்ஷன் வாஸ் குட், ஸ்டோரி இஸ் குட். ஸோ அதால் அந்த டிரெக்டரோட வினிதன் அவரோட சேர்ந்து இப்போ அடுத்த 10வது திரைப்படம் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். 10 ஜூனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் அந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலி அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து வேறு ஒரு ஆள். அதாவது விலங்கு தரிக்கும் திரைப்படத்தை பார்த்து நல்லா அந்த படத்தின் அவுட்புட்டை பார்த்து அந்த மேக்கிங்கை பார்த்து
என்ன எல்லா நடிப்பையும் பார்த்து ஜுத்தா ப்ரொடக்ஷன் கஜன் கந்தசாமின்றவர் வந்து தான் முன் வந்திருக்கிறார் இந்த இந்த படத்தை அதாவது 10வது திரைப்படத்தை வினிதன் இயக்குற திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட். ஸோ அதுக்கு வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளரும் வேறு ஒருத்தர் இருக்கிறார், ப்ளஸ் டைரக்டரும் ஒருத்தர், நீங்கள் ஜஸ்ட் நடிகனா மட்டும். ஸோ அப்போ இதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தானே. ஸோ உங்களை வைத்து ஒரு தயாரிப்பு நிபுணம் படத்தை தயாரிக்கின்றது, இன்னொரு இயக்குனர் இருக்கிறார், ஸோ இன்னொருத்தர் வந்து அந்த படத்துக்கான ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறார் அன்றைக்கு வந்து அதுவே ஒரு வெற்றி தானே. அதுவே ஒரு அடுத்த நகருக்கான நிச்சயமான வெற்றியை தானே பார்க்கணும் நீங்கள். நிச்சயமா. அதான் சொல்றேனே. அது ஒரு வெற்றி தான். சொன்ன மாதிரி தான். இப்படி ஒரு அதான் இத மாதிரி எங்களுக்கு பல தயாரிப்பாளர்கள் வந்து முன் வரணும். எனக்கு மட்டும் இல்லை, நான் எனக்கு மட்டும் முன் வரும்னு நான் சொல்லலை. நான் வந்து எல்லாருக்கும், எல்லா கலைஞர்களுக்கும், எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் எல்லாருக்கும், எனக்கு ஒரு கிரேட் டைரக்டர் கிடைச்சார், பிரகாஷ் ராஜ். ஸோ அதால வந்து இன்னொரு ப்ரொடியூசர் தேடி வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதை மாதிரி அடுத்தடுத்த திரைப்படங்களும் வெளியே வரணும், அதையும் பார்க்கணும், அந்த படங்களும் வெற்றி பெறணும். வெற்றி பெற்று அது அந்த டைரக்டர் மேருக்கு, அந்த ஆக்டர் மேருக்கு, அடுத்தடுத்த கலைஞர்களுக்கு வந்து அடுத்த ப்ரொடியூசர்ஸ் வரணும். வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் வெற்றி. ஸோ அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அப்படியே படிப்படியாக தான் நாங்கள் வளர முடியும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டாங்க. ஸோ நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் இருக்கிறோம். டெஃபினெட்லி அது ஒரு வெற்றியை தான் பார்க்கணும் நாங்கள். யா ஓகே. ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு கொஸ்டின் உண்டு. என்னென்னா யாரோனோ கேட்கலாமா இல்லைன்னு தெரியலை, பட் ஐ திங்க் வி ஷுட் ஆஸ்க். ஸோ நான் கேட்குறேன் என்னடா, இப்போ இது வந்து உங்களோட டீமுக்குள்ள உங்களோட கலைஞர்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களோட படத்தில் வேலை செஞ்சவர்களுக்கான மத்தியில் உள்ள ஒரு விஷயம். உங்களோட ஒரு இன்டர்வியூ, உங்களோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஐ திங்க் சாரி, நீங்கள் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க. என்னென்னா இப்போ உங்களோட திரைப்படத்தில் நடித்த கலைஞர் கூட உங்களோட திரைப்படத்தை பார்க்க வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைத்திருந்தீங்க. அதை பற்றி சில கொஞ்சம் விஷயம் விரும்பினா சொல்லலாம், விரும்பினாட்டிக்கு ஜஸ்ட் லீவ் இட். பட் ஐம் கியூரியஸ் டு நோ என்னதுக்காக வரையிலையாண்டு மக்கள் டெஃபினெட்லி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ப்ளஸ் நாளைக்கு அந்த படத்தில் வேற அந்த அவரும் மேபி பார்த்துட்டு இருந்தா அவரும் பார்த்து ஆசைப்படட்டும், ஐ மீன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும், ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சு கொள்ளட்டும். I'm not interested in talking about that. பட் நீங்கள் கேட்டதுக்காக சில விஷயத்தை ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. என்ன சில உண்மைகள் வந்து தெரிஞ்சு எல்லாரும் தெரியத்தானே வேணும். ஸோ இப்போ என்னடா இப்படி தானே இப்போ இப்போ ஒரு ஆள் நடிச்சிருந்தவர், I don't want to mention the name. ஸோ நடிச்சிருந்தவர், ஐ திங்க் even if I don't mention name, people should know. அவருடைய மக்களுக்கு தெரியும், நடித்த கலைஞர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், செய்தவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நான் என்னென்னா இப்போ அவங்க வராத காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் இந்த காரணம் சொல்லலாம். பட் அது ஏன் அவங்களுக்கு அப்படி தனிப்பட்ட ஒரு வன்மம், தனிப்பட்ட ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியல. பட் அது வந்து என்ன சொல்றது, அப்படி ஒரு நபர் செய்யும் பொழுது, ஒரு கலைஞன் செய்யும் பொழுது, அவர் கலைஞனா அங்கேயே தோத்துட்டார். ஸோ சரியான ஒரு கலைஞனே இல்லை. ஸோ அதில் அவர் தோத்துட்டார் ஆல்ரெடி. பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வராதது, படத்துக்கு வராம நீங்க ஒரு கலைஞனா தோத்துட்டீங்க. மற்ற மக்களை போடாம அவங்களுக்கு வேற தப்பான விஷயங்களை சொல்லி ஒரு மனிதனா தோத்துட்டீங்க. ஸோ நீங்க எல்லா இடத்துலையும் தோத்து கொண்டிருக்கும் போது ஒரு தோத்த நபரை பற்றி பேசுறது வந்து ஒரு பிரியோசனமான ஒரு விஷயமா இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் டைம். அதுக்கான காரணம் வந்து ஜெலஸ்னஸ் நினைக்கிறீங்களா? இதுதான் காரணம். என்ன காரணம்டா, லைக் வாய்ஸ் என்ற ஒரு விஷயம், அதாவது வந்து டப்பிங்கில் வந்து வாய்ஸ் மாற்றினா. பட் தென் அது வாய்ஸ் திரைப்படத்துக்கு எது தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்யணும். வாய்ஸ் மாற்றினது வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் ஒரு முடிவு இல்லை, ஒரு திரைப்பட குழுவின் முடிவு அது. ஸோ நாங்கள் ஒரு முடிவெடுத்து அந்த குழு வச்சு நான் அப்படி கனபேருக்கு வாய்ஸ் மாற்றினாங்க. தன்னுடைய வாய்ஸ் மாற்றிட்டீங்க, அதோட தான் வந்து திரைப்படத்தை புறக்கணிக்கிறேன்டா கமம்பாடி வாய்ஸ் மாற்றினா லைக் என்ன செய்யறது, வாய்ஸ் மாற்றணும்னா மாற்றத்தான் வேணும். இட்ஸ் அ ஃபேக்ட், ரைட்? ஸோ சில விஷயத்தை வந்து நாங்கள் செய்யணும்னா எங்களோட திரைப்படத்துக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் நாங்கள் பார்க்கணும். தனிப்பட்ட நபருக்கு பெஸ்ட்டு நாங்கள் பார்க்க முடியாது எப்பவுமே. பட் அகேன் I don't want to talk about that person because it's unnecessary. It's just waste of my time and your time. பார்த்துனுங்கிற மக்கள் என்ன, because waste human, it's always a waste human. So let's not talk about waste. Put the waste on the side and let's move on. It's ஸோ நீங்கள் இப்போ பர்சனலாக 2-3 கொஸ்டின் கேட்குறேன். என்னென்னா இப்போ அதாவது சினிமாவை தாண்டி இப்போ நீங்கள் வந்து
ஒரு சாதாரணமாக ஒரு தொழிலாளியாக இருந்து பிஸ்னஸ் செஞ்சு அப்புறம் நீங்கள் சினிமாக்குள்ளே வந்து சினிமாவை தாண்டி இப்போ சினிமாவில் பயணிக்கணும், சினிமாவை தாண்டி உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், அடுத்த நகர்வுகள் ஒரு ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கிறீங்களா? வேற பிளான் வந்து என்ன சொல்றது? வேற பிளான் வந்து இப்போ சோஃபார் ஒன்றும் இல்லை. பட் இல்லை நான் எங்கே இருக்கிறேன்னா இப்போ தெரிந்தானே, இப்போ எல்லாரும் வந்து சினிமாவுக்கு வருவாங்க, சினிமாவுக்கு வந்து போட்டு அடுத்து அவங்களோட அந்த பாதையை வந்து பெருப்பிச்சுன்னே போவாங்க. அந்த ரீதியில் கேட்குறேன் நான். இப்ப இருக்கிற விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் வில் see, we'll go with the flow, right? ஏதாச்சும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் வில் ஸ்டே வித் த ஃபிலிம். அப்படி ஃபிலிமை தாண்டி வேறு வேறு விஷயங்களை எங்களை வந்து கால் பண்ணால் we had to accept the call and move on, right? ஸோ அப்படி so far there's some plans, but then I can't really say it right now because அதை வந்து 100% இது பண்ணாமல் I don't want to say it, but then soon we'll announce something because and apart from movie, I have something big coming up next year, so I'll definitely we'll talk about that, but then not right now. நல்லது. சில விஷயங்கள் வந்து கன விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். பட் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு விஷயம்ன்றபடியாக நாங்கள் சில விஷயங்களே கதைக்க முடியாது, பர்சனல் விஷயங்களை பற்றி பேச முடியாது. ஸோ அந்த விஷயங்களில் வந்து நான் சில பர்சனல் விஷயங்களை கேட்க வேணுமென்று வந்தேன். ஆனால் என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன்னுடா, இப்போ சில வேறு சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம், சில விஷயங்களை கேட்டிருக்கிறோம், சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து சில பேர் சில மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க, சில மாதிரி கதைப்பாங்க, சில மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த விஷயங்களை பற்றி நான் அவங்கள்ட்ட கேட்கலாம்னு தான் வரும்போது கேட்கலாம்னு பிளான் பண்ணி வந்தேன். பட் ஐ திங்க் அது ஒரு அநாகரிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி கேட்குறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேட்கலாமா கேட்கக்கூடாது நினைக்கிறீங்களா? சரி, நீங்க கேட்கலாம்னு தான் சொல்லுவீங்க, எனக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் அதை கேட்கறது வந்து அநாகரிகமாக இருக்கும். ஸோ நான் அதை தாண்டி ஸோ இப்போ ஒரு விஷயம் தானே, ஏன்னா அந்த சொன்ன மாதிரி தானே சில பேர் சில மாதிரி சில டைம்ல சில விதமாக கதைப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி போகிறதான் வாழ்க்கை, ரைட்? அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கிற பாதையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கணும், ரைட்? அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பாதைக்கு ஓடிக்கொண்டோம்னா அந்த கதைக்கிற அந்த சில பேர் கதைச்சு கொண்டே இருப்பாங்க. லெட் சம் டாக், right? Let them talk. You just move on with your life, right? With your future, with your career, with what you want to do in your life, right? So you just focus on that. You just move on. ஏனென்றா தப்பு சொல்ல வேணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கண்டா, ஸோ உங்களுக்காக நான் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏனென்றா நான் என்னதுக்காக உங்களுக்காக நான் கேட்கலாம்னு சொல்றேன்னா, நான் நீங்களா இருந்து கேட்ட கேள்விக்கு நீங்களே நானா இருந்து பதில் சொன்னீங்க. ஸோ அதாவது உங்களுக்காக நான் கதைக்கிறேன் இந்த விஷயத்த ஐ திங்க் மக்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். என்னன்னா இப்ப நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது யாரும் வந்து நெகட்டிவ் வந்தோ இது கதைக்க மாட்டாங்க, நெகட்டிவ் வந்து சொல்ல மாட்டாங்க உங்கள்ட்ட வந்து, ரைட்? என்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா வாரீங்க, ஒரு பப்ளிக்ல வந்து 4 பேருக்கு தெரிய வாரீங்க ரெண்டு போதும் தான் எல்லாரும் வலிக்கிட்டு வருவாங்க. ஓகே, லெட்ஸ் பிரிங் him down, let's say something to him, let's say like just spread some boomer, just spread some gossip, அப்படி வலிக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்படி வலிக்கிட்டு வந்து there's a lot of people will talk. You watch, they will talk, they definitely will start talking. அந்த டாக் எல்லாம் பார்த்து நீங்க வந்து ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடாது. அது நீங்க ரெண்டு இல்லை, யாரா இருந்தாலும் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னா, நீங்க ஜெயிக்கும் போதுதான் கதைப்பாங்க. நீங்க ஜெயிக்காம இருந்தீங்க பாருங்க, கதைக்க மாட்டாங்க யாருமே அதை பத்தி கதைக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்க என்றைக்கு ஒரு பப்ளிக் ஃபிகரா வாரீங்களோ அன்றைக்கு யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் திஸ் நெகட்டிவ் டாக்ஸ், நெகட்டிவ் பீப்புள், ஆல் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ்ஸ், right? So you be ready for that. So well, thank you and good luck for your future projects, future plans, whatever you want to do in your future, just go for it, get it done. And thank you so much for your time, thank you so much for everything. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் எங்களுக்கும் I mean உங்களுக்கும் எங்களுக்கும் டைம் இருந்தா we'll meet again. We'll meet with them, we'll discuss more, we'll talk about more. நிறைய விஷயத்தை கதைப்போம், நிறைய விஷயத்தை பேசுவோம், நிறைய விஷயத்தை பற்றி மக்களோட பகிர்ந்து கொள்வோம். Well, thank you for having me here today at your show, and then thank you, Danny. It was a great interview.
even though you talk a lot more than I did. Because you are an interviewer, I should be talking more than you, but then unfortunately you talk more, which is good. சில விஷயம் வந்து you said to the crowd, said to the audience, and then said to me, so which is good. It's good. And then thank you so much for you, and thank you so much for Jukta Production, and thank you for the audience for watching this. And then definitely we'll find time, we'll meet again, and then till then I will say goodbye. Thank you வணக்கம் உங்களுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி. ஸோ மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு கெஸ்டுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் டேனி. தேங்க்யூ.